சத்தமாய் கரங்களை தட்டி பாடி எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். Thank you, Jesus. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேரிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேரிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும். பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. வனாந்திர வழியே நடத்திடுவார், பாதைகளே எண்ணி காத்திடுவார். வனாந்திர வழியே நடத்திடுவார், பாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்லனும் கர்த்தருடன் வருவார். என்றும் அழுவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்லனும் கர்த்தருடன் வருவார். என்றும் அழுவாமல் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. மாராவின் தண்ணீரை கடந்திடுவோம், ஏலியின் நீரூற்றை கண்டிடுவோம். மாராவின் தண்ணீரை கடந்திடுவோம், ஏலியின் நீரூற்றை கண்டிடுவோம். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. யோர்தானை கடந்து சென்றிடுவோம், எரிகோவை தகர்த்து வென்றிடுவோம். யோர்தானை கடந்து சென்றிடுவோம், எரிகோவை தகர்த்து வென்றிடுவோம். யோர்தானை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் யெகோவா கர்த்தருடன் வருவார். இன்ப கானானில் கொண்டு சேர்த்திடுவார். யோர்தானை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் யெகோவா கர்த்தருடன் வருவார். இன்ப கானானில் நல்ல கைகளை தட்டி. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை ஒரு விஷயம் கூட. மாறாவின் தண்ணீரை, மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம், ஏலியின் நீரூற்றை கண்டிடுவோம். மாறாவின் அவே ஏலியின் நீரூற்றை கண்டிடுவோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நட சந்தோஷத்தோடு. கானான் பயணமோ தூரம்,
எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை யோர்தானை கடந்து செல்லுவோம். யோர்தானை கடந்து எரிகோவை தகர்த்து, ஹல்லேலூயா. நன்றி. யோர்தானை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் யெகோவா கர்த்தருடன் வருவார். இன்ப கானானில் கொண்டு சேர்த்திடுவார். ஹல்லேலூயா. யெகோவா கர்த்தருடன் வருவார். சந்தோஷமாய் கானான் பயணமோ, கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், மகிமையே கர்த்தரேசு, கர்த்தரேசுடன் வருவாரே. கானானை களிப்புட சேர்ந்திடு அவரோடு கூட கர்த்தரேசு. ஹல்லேலூயா. கானான் பயணமோ, கானான் பயணமோ தூரம். நன்றி 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 அப்பா. கானான் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தரேசுடன் வருவார், கர்த்தரேசுடன் வரு. என் கூட நடக்கிறார், என்னை கொண்டு போய் சேர்ப்பார். என்னை நடத்துகிறார், என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கானான் பயணமோ, ஆமென் ஆமென் ஆமென். சகலவற்றை தாண்டி, சகலவற்றை கடக்க பண்ணி என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் என் தகப்பன் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். நான் சேர வேண்டிய இடத்திலே என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட அவருக்கான மகிமை, அவருக்கான மகிமை, அவருக்கான மகிமை, அவருக்கான மகிமை. Glory Father, Glory Father. Hallelujah. செங்கடலை கடக்க பண்ணுவார், மாராவை கடக்க பண்ணுவார், யோர்தானை கடக்க பண்ணுவார், எரிகோவை கடக்க பண்ணுவார். எல்லாவற்றிற்கும் பிற்பாடு ஒரு மகிமையானது ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மகிமையானது ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசத்தோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புறவங்க, ஆமா, என்னை வழி நடத்துகிறவர் அவரே. லோரா பாலா ஷாதரா பாலாதர் யாதரா லேருபரா ஷாதரா யாதரா. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. அதிசயமா இதுவரையிலும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். எங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிற நல்ல துணையாளரே, எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் நித்தியரே, எங்கள் நிரந்தரமே. நீர் இல்லாதபடி நாங்க இல்லப்பா, நீங்க இருக்கிறதுனால இன்றும் இருக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. லோரா பாலா சந்தரலா ரியாதரா. கிருபையே, எங்களை தெரிந்தெடுத்தவரே, எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களை அதிசயமாய் நடத்துகிறவரே. ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர், அவர் பெரியவர். நன்றி அப்பா. ஆமென். முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு கண்களை மூடி கரங்களை ரெண்டையும் உயர்த்தி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், என்னையும் அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில தகுதியுள்ள எத்தனையோ பேர் இருக்கும் போது பாவியாகி என்னை தெரிந்தெடுத்தவர், என்னையும் அழைத்தவர், இன்றும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவரில். சத்தம் உயர்த்தி ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தம் உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. நம்பி நடக்கிறப்பா. ஹalleluya
சொல்லுங்க, என்னையும் அழைத்தவரே, என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை இப்படி சொல்லுங்க, என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர், என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீரையெல்லாம் இயேசுவே, நீரையெல்லாம் என்னை அழைத்தவரே, எங்களை அதிசயமாய் நடத்துகிறவர். சொல்ல முடியுமா? உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, இயேசு. நேசிப்பே 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 இயேசுவை. உண்மையா சொல்லுவீங்களா இந்த காலை நேரத்துல? ஆண்டவரே, ஏதோ நன்மைக்காக தேடுகிறவன் இல்லப்பா, உம்முடைய அன்பை ருசித்து தேடுகிறவனப்பா. நன்மையோ நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, இயேசுவை ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். என் ஆராதனை நன்மை நிமித்தம் அல்ல, என் ஆராதனை அன்பு நிமித்தம். அவரை நேசிக்கிறபடியால் ஆராதிப்பேன், அவரில் அன்பு கூர்ந்தபடியால் ஆராதிப்பேன். சொல்லுவோம், இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன். எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து பின்தொடர்வேன். பின்தொடர் சொல்ல விரும்புறவங்க மட்டும் எத்தனை பேர் இந்த ஆராதனையில சொல்ல முடியும்? நான் தொடருகிறேன், நான் தொடருகிறேன், நம்பி பின்தொடர்வேன். பின்தொடர். ஆண்டவரே, பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, எங்கள் கால்களை பலப்படுத்துங்க. ஆமே, ஒரு விசை கூட பின்தொடர்வேன் பின்தொடர்வேன். கேட்கும் போது ஒரு தெய்வ பலன், கேட்கும் போது ஒரு தெய்வ பலன். நான் தொடர்வேன், என் தேவனுக்காய் தொடர்வேன், என் கர்த்தரின் பாதையில் தொடர்வேன். பின்தொடர்வேன் பின்தொடர்வேன். ஏ சத்துருவே, நீ பெருமை பாராட்டாது. நான் விழுந்தாலும் எழுந்து தொடர்வேன், நான் எழுந்து தொடர்வேன். சொல்லுங்க, வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன்
ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு உன்னத அக்கினி இப்பொழுதே இப்பொழுதே என் தேவன் பலப்படுத்துகிறார், என் தேவன் பலப்படுத்துகிறார். ரபலா ஷதரா, வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ ரகபலா ஷதரா பலதரா லேரி ப்ரோஷியாதரே, பின்தொடர்வே இயேசுவை. once again, வெற்றியோ தோல்வியோ, மகிமையே பின்தொடர்வே. நல்ல கையை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைய கொஞ்சம் அந்நிய பாஷைகளோடு, இதோ ஒரு தேவ அபிஷேகம், இதோ ஒரு தேவ வல்லமை. ரிமாமா சத்துராதா லே தரபஷ்யதரா லிக்கரபலகத ரியாதரா. உன் கால்களை திடப்படுத்துகிறவர், அன்று தானியேலை திடப்படுத்தின தேவகரம், அன்று தானியேலை திடப்படுத்தின தேவகரம், அன்று எலியாவை திடப்படுத்தின தேவகரம். இதோ இதோ சிலரை திடப்படுத்துகிறது, 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 திடப்படுத்துகிறது. நீ தொடர விடாதபடிக்கு, நீ தொடர்ந்து செல்ல விடாதபடிக்கு தடை செய்கிறவைகளை இப்பொழுது ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். ரபபபலா ஷியாதரா ரேப்ரா சந்தரா பலவோ ரிகபககத ரிமனா ஷியாதரா. எது உன்னை தடுக்க முடியாது, எது உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் இதை சொன்னேன், நான் இதை வரப்பண்ணினேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன். பின்தொடர் நீரே எங்களுக்கு எல்லாம் அப்பா. க்ளோரா பலஷ்யதல ராதரா ரிமலகதரே, பின்தொடர்வே இயேசுவே. க்ளோரி, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீர் வைத்த பாதையிலே நம்பி நடந்து கொண்டிருக்கிறோம், நீ நடக்க வைத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பாதையில் நிச்சயம் மகிமை உண்டப்பா, மகிமை உண்டு. மகிமைக்காகவே அழைத்தீர், மகிமைக்காகவே நடத்தி கொண்டிருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. என் மேல் வைக்கப்பட்ட அழைப்பு சாதாரணமானது அல்ல என்று நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமே. ஒரே ஒரு வசனத்தை கொஞ்சம் தியானித்து விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். நேற்று இரவிலிருந்து இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டே இருந்தார். யாக்கோபு 5வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 316வது பக்கம். யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். என்ற இரவிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, கண்டிருக்கிறீர்கள்ல. நீ தான் அதை பார்த்துருக்கிறல்ல, நீ தான் அதை படிச்சிருக்கிறல்ல. எதை படித்திருக்கிறோம்? கர்த்தருடைய செயலின் முடிவு. யோபுடைய சரித்திரம் நமக்கு தெரியும், யோபுவின் வாழ்க்கை நமக்கு தெரியும். தேவன் அனுமதித்த ஒரு சூழ்நிலை, தேவன் அனுமதித்த ஒரு பாதை. அவன் பல நேரத்தில் சில சோதனைகள் நமக்கு வந்தது. சிலர் வாயில வரக்கூடிய வார்த்தை, யோபுவை போல கர்த்தரினை சோதித்தார். உண்மையில அப்படி சோதிச்சா தெரியும். நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்தாலே நம்ம ஆராதனைக்கு வர மாட்டேங்கிறோம். யோபுக்கு வந்த சோதனை நிச்சயமா இங்கே யாரும் சந்தித்திருக்க மாட்டோம் என்று நான் நிச்சயிக்கிறேன். யாராவது அப்படி பார்த்துருக்கீங்களா? யாருடையாவது வாழ்க்கையில் யோபு சந்திச்சது போல சோதனை நிச்சயமா கிடையாது. ஆமாம், யோபு கூட கம்பேர் பண்ணும்போது நாம் சந்திக்கிற சோதனைலாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். அந்த சோதனையின் முடிவில் கர்த்தருடைய செயலை நீங்கள் கண்டீர்களே. என்ன செயல்?
ஆமென். யோபின் சோதனை பொறுத்தவரை பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும், இனி இந்த யோபுவால எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. இனி இந்த யோபுவால தன் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் வாழ்க்கையில இழந்தது என்பது கொஞ்சமல்ல, மொத்தம். இனி அவனால திருப்பி அதை பெற்றுக்கொள்வது என்பது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்ற வார்த்தையெல்லாம் யோபுட்ட போய் சொன்னா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துலலாம், ஏன்னா அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட யோபுவினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய செயல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் கர்த்தர் திருப்ப கொடுத்து அவனை கர்த்தர் எழும்பி நிற்க பண்ணினா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறல்ல. ஆமென். எழும்பவே முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்த ஒருவனையே கர்த்தர் எழுப்பினார் என்றால், அன்றைக்கு அவர்களுக்கு செய்த தெய்வம் இன்றைக்கு எனக்கும் செய்ய உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்காய் கருதுன்னவன், பாரங்கள் வகிക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ சொல்லுங்க, என்னை கைவிடாதவ, என்னை சொல்லுமா, இயேசு என் கூட உண்டு, இயேசு என் கூட உண்டு. என்னை கைவிடாதவ என்னை கைவிட மாட்டா. இயேசு என் கூட உண்டு, இயேசு என் கூட. நம்புறவங்க சொல்லுங்க, பரீட்சை என்ற தெய்வம், பரீட்சை என்ற தெய்வம் അനുവദിച്ചാ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം ആമേ എനിക്കായി കരുതിട്ടു. എന്തിനെന്ന് എന്നെ കേൾക്ക മാട്ടേ ആണ്ടവരെ. എല്ലാം നന്മയ്ക്കാ, എൻ്റെ നന്മയ്ക്കാ എന്നറിയുന്നു. சொல்லுங்க, എന്തിനെന്ന് எல்லாம். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்க முடியுமானால், எங்க யோபுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை பார்க்கும்போது என் வாழ்க்கையை மாற்றுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி ஆண்டவருக்கு. ஆமென். யோபுவின் வாழ்க்கையை ஆண்டவர் அவ்வளோ ஈஸியா மாற்ற முடியும்னா, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையை மாற்றுறது ரொம்ப ஈஸி சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை மாறுறது ரொம்ப ஈஸி. ஆமென். யோபின் வாழ்க்கை எப்படி மாத்துறார் பாருங்க. யோபின் முகத்தை பார்த்தார், அவ்வளவுதான். அவன் முகத்தை பார்த்த போதே அவன் முன்னிலைமை பார்க்கல, அவன் பின்னிலைமை. ஆமென். இது தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் நீங்க என் முகத்தை பார்க்கணும் இல்லை, என் முடிய பார்த்தாலே போதும், என் பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் யோபு, அப்படிப்பட்ட யோபுவை மாத்துறதுக்கு அவர் முகத்தை பார்க்கிறார், அவ்வளவுதான். எல்லாம் மாறிடுச்சு. ஆமென். அப்படிப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த மாதம், அன்றைக்கு அவர்களுக்கு செய்தவர் இன்றைக்கு எனக்கும் ஒரு பெரும் பாதையை வைத்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க கரத்தை தட்டி ஆமென் என்று சொல்லி, எனக்கு செய்ய வல்லவர் கர்த்தரின் செயலின் முடிவை பாருங்கள், கண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ தான் அதை பார்த்திருக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு நீ கேள்வி கேட்கிற? ஆண்டவரை என் வாழ்க்கை எப்படி மாறும்? ஆண்டவரை மாறும். யோபுக்கு கர்த்தருடைய முடிவை பார்த்தல, யோபுக்கு கர்த்தர் செய்ததை பார்த்து அவன் பேசாம நடந்துட்டாரு. பொறுமையா நட. அதனால சொல்ற, யோபுவின் பொறுமையை கண்டீர்களே. எப்படி கர்த்தருடைய செயல் மகிமையா முடிஞ்சிச்சுன்னா, யோபு பொறுமையா வெயிட் பண்ணல. இன்னும் பாருங்க, எந்த இடத்துலயுமே ஆண்டவர் ஒரு வாக்கு கூட கொடுக்கல, யோபுவே உன்னை நான் ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் எல்லாம் திரும்ப கொடுப்பேன். எந்த இடத்துலயுமே அனுமதிக்கிறதுக்கு முன்பாகவும் பேசவில்லை, அனுமதிக்கிற பாதையிலும் பேசவில்லை. ஆமா, சைலண்டா தான் நடத்திட்டு இருக்கிறார். வார்த்தை இல்லாமலே ஒரு யோபுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குமானால், நமக்கு எவ்வளவு வார்த்தையை தந்து பேசிட்டு இருக்கிறார். எவ்வளவு வார்த்தையை தந்து பேசிட்டு இருக்கிறார். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள்.
யோபுவின் வாழ்க்கையின் முடிவை மகிமையாய் பார்த்த என் கண்கள் என் வாழ்க்கையின் முடிவை மகிமையாய் பார்க்க வைப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஆமென். அவருடைய செயலின் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ஆமென். அவர் இதை செய்யும் போது எப்படி இருக்கும்? அவரின் செய்யும் செயல் எனக்கு நடந்ததையே மறக்கப்போம். நான் என்ன வேதனை சந்திச்சேனோ அந்த வேதனை சற்றும் எனக்குள் இல்லாதபடிக்கு ஒரு கிரியையை என் ஆண்டவர் என் வாழ்க்கையின் முடிவிலே செய்து காண்பிப்பார். நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனை என்பது அவ்வளோ வேதனையான பிரச்சனை. ஆனால் தேவன் அவனை ஒரு நாள் உயர்த்தி அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவனுக்கு மனாசையை பிறக்க பண்ணின போது ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவன் மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டானாம். பாத்தீங்களா? அவர் ஒரு செயலை செய்து முடிக்கும் போது எனக்கு நான் கண்ட துக்கங்கள், நான் பட்ட வேதனைகள் எல்லாத்தையும் மறக்க பண்ணிடுவாராம். ஆமென். நான் இன்னைக்கு ஒரு துக்கத்தை சந்திக்கிறேன், இந்த துக்கம் என்னை மறக்க பண்ணி அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் தேவன் எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவன் துக்கத்தை மறக்க பண்ணுவார். துக்கத்தை மறக்க பண்ணுவார். மறக்க பண்ணும்போது எதையும் மறக்க பண்றார்? அவர்கள் செய்ததை மறக்க பண்றார். இல்ல? அவன் நாளைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய செயலை கர்த்தர் காண்பிப்பார். அப்பொழுது உங்கள் துக்கமும் மறக்கணும், யார் செய்தார்கள் என்பதும் மறக்கணும். அப்போதான் அடுத்து உங்களை பார்க்க வரும்போது நீங்க அவங்களை அங்கீகரிப்பீர்கள். ஆமென். அவன் அப்படி மறந்ததுனால சகோதரர்களை ஏற்றுக்கொண்டான், பகைக்கவில்லை. இல்லைன்னா அந்த துக்கம் மாறவில்லை என்றால் சகோதரர்களை என்ன வேணாலும் செய்திருக்கலாம் யோசேப்பு. அவர் மறந்து போனார், மறக்க பண்ணினார். ஏன்னா அப்படிப்பட்ட கிரியையை கர்த்தருடைய கரம் செய்து முடித்தது. அவர் எனக்கு ஒரு கிரியை செய்ய போகிறார். அப்பொழுது நான் இன்று கண்ட துக்கத்தை எல்லாம் மாற்றும்படி தேவன் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். இரண்டாவது அவர் செய்கிற கிரியை, அவருடைய செயலின் முடிவு எப்படி இருக்கும்? நான் இதை சந்திப்பதற்கு முன்பாய் இருந்த நிலைமையை விட தேவன் செய்கிற செயல் என் வாழ்க்கையில் நடக்கும் போது அது என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். யோசேப்பு இந்த பாதையை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு பொசிஷன்ல இருக்கிறார், ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார். அதே யோசேப்பு கர்த்தருடைய செயலின் முடிவை காணும் போது எல்லா கண்களும் வந்து யோசேப்பை இப்படி பார்க்கல, இப்படி பார்க்கறாங்க. ஆமென். இப்படி பார்க்கல, இப்படி பார்க்கறாங்க. தாவீதின் வாழ்க்கை அப்படிதான். தேவன் அவன் வாழ்க்கையில் ஒரு பாதையை அனுமதிக்க துவங்கும் போது எல்லாரும் இப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டம், அந்த பாதையில கர்த்தருடைய செயல் அவன் வாழ்க்கையில கண்டபோது எல்லா கண்களும் இப்படி பார்த்தார்கள். அதனால சங்கீதம் 71:20-21 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். ஏற பண்ணிட்டு அதே நிலைமையில வைக்க போறீங்களா? இல்ல. 21வது வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். அப்போ இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த சோதனையின் முடிவுல எனக்கு முன்னாடி இருந்த நிலைமை அல்ல, அதை விட ஒரு மேலான நிலைமை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கிறவங்க இப்படி பார்க்க மாட்டாங்க. பார்க்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? உடனே நீங்களும் இப்படி தலையை தூக்கிறாதீங்க, புறம் எல்லாரும் இப்படி பார்க்க வச்சிருவார். ஆமென். ஆமென். நம்மளை ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போனாலும் நம்முடைய ஸ்தானம் அவர் பாதத்தில் தான் உட்கார்ந்துருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய செயல் யோபுவை, ஆமென், சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்தது போல வந்தா போதும் தான் யோபுடைய ஆசை. ஆனா வந்து பார்க்கிறவங்களாம் பார்க்குறாங்க, ஆரம்பத்தோட மகிமையா இருக்குப்பா எனக்கு வாழ்க்கை, இந்த சோதனை சந்திப்பதற்கு முன்பாக இருந்ததை விட மகிமையா இருக்கு. அதனால தான் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை இரட்டிப்பாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருடைய செயலின் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? என் வாழ்க்கையை துவங்கும் போது எழுதப்பட்டது போல இருக்காது,
முடியும் போது எழுதப்படுவது எல்லாமே கர்த்தருடைய செயல்களாய் தான் எழுதப்பட்டு முடிக்கப்படும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, என் தலைமுறைகள் என்னை குறித்து படிக்கும்போது என் சோதனையை மட்டும் படிக்க மாட்டார்கள். சோதனையின் முடிவில் கர்த்தர் எனக்கென்று வைத்த மகிமையானவைகளை நான் சுதந்தரித்து கொண்டேன் என்பதையும் படிக்க வைப்பார் என்று நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கரத்தை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். என் சோதனையை மட்டும் படிக்க வைக்க மாட்டார். இந்த சோதனையின் முடிவில் நான் சுதந்தரித்து கொண்டதையும் படிக்க வைப்பார். இன்னைக்கு யோபுவை குறித்து சோதனை அதிகம் பேசினாலும் அதிகமாக நாம் எதை தான் பேசுவோம் தெரியுமா? யோபுவின் வாழ்க்கையில கர்த்தருடைய செயலின் முடிவை தான் பேசுறோம். எத்தனை பேர் நிச்சயிக்கிறீங்க, என் தலைமுறை என் வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது என் வாழ்க்கையில் நடந்த சோதனையை மட்டும் படிக்காது, அதன் முடிவில் கர்த்தர் செய்த செயல்களை படிப்பார்கள்? நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சா பரிகாரமே நிக்காய். ஓஹோ, பரீட்சை என்ற தெய்வம் ஆமே എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ஏன்னு கேட்க மாட்டேன், என் நன்மைக்காக என்று நான் அறிந்து கொள்வேன். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? யோபுக்கு செய்தவர் அன்று அவருக்கு செய்த தெய்வம் இன்று எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஆமென். சும்மா இல்லை, ஆண்டவர் எழுதி கொடுத்தது இவைகள் எல்லாம். இதை படிக்கும்போது நமக்குள்ள நம்பிக்கை, அந்த அன்றைக்கு செய்த தேவன் இன்று எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நிச்சயிக்கிறீங்க இதே சாட்சி எனக்கும் பேசப்படும் என்று நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒருவேளை எரிகிற தீயில போட்டாலும் தைரியத்தோட சந்தியுங்கள். கர்த்தர் அனுமதிக்கிற பாதை ஒவ்வொன்றும் என் நன்மைக்காக, அதில் ஒரு மகிமை கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஒரு சோதனை இருக்குதோ அந்த சோதனை தாண்டி தான் ஒரு மேன்மை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சோதனை இல்லைன்னா அதே லெவலில் போயிட்டு இருப்போம். சோதனை இருக்குன்னா அடுத்த ஒரு மேன்மை இருக்குதுன்னு. ஆமென். டெஸ்ட்டே இல்லைன்னா 1ஆம் கிளாஸ்ல தான் படிச்சிருந்துருப்போம். டெஸ்ட் இருந்ததுனால காலேஜெல்லாம் முடிச்சு, ஆமாம், அடுத்த வகுப்புக்கு போனோன்னா ஒரு டெஸ்ட்டு இல்லை, எனக்கு டெஸ்ட்டே வேணும். அப்போ நீ 1ஆம் கிளாஸ்லேயே இரு. என்ன கர்த்தர் மேன்மைப்படுத்தணும்னு விரும்புகிறவங்க மட்டும் இந்த கை உயரவே மாட்டேங்குது. நான் அடுத்த மேன்மைக்கு போனேன்னு விரும்புகிறவங்க அப்போ ஒரு எரிகிற தீ முன்னாடி. ஆமென். தேவன் அனுமதிக்கிற சோதனை அழிப்பதற்கல்ல, என்னை உயர்த்துவதற்காக மட்டுமே. ஆமென். காரணம் நீங்களாம் யாரு தெரியுமா? பொண்ணு. நீங்க கட்டையா இருந்தா போட மாட்டார், நீங்க பொண்ணா இருக்கிறதுனால போடுறார். போட்டுட்டு எங்கேயோ பார்க்க மாட்டார், கூடவே இருப்பார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோட இந்த பாடல் தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து பாடுவோம். எரிதியில் வீணாலும், எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാൻ ഏകനല്ല. எரிதியில் வீணாலும், எரிகிற தீயில விழுந்தாலும் அங்கே நான் தனிமையல்ல. விழுந்ததோ தீயிலல்ல, என் இயேசுவின் கரங்களில் விழுகிறது தீயிலல்ல, என் இயேசுவின் கரத்திலே. எனவே என் வாழ்க்கையிலே அவன் தீயின் வாசனை கூட படாது. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി. சொல்லுங்க, கோரமாம் சோதனையில், கோரமாம் சோதனையில் ஆழங்க. சில சோதனையில ஆழத்திற்குள்ள போகிறது போல இருக்கும், கலங்காமல் செல்லுங்கள். ஆமென். നടത്തുന്നത് യേശു അത്രേ, നടത്തുന്നത് യേശു. ഞാൻ അവൻ കരങ്ങളിലാ,
நடத்துகிறது இயேசுவா இருக்கிறபடினால அவர் கரத்துக்குள் இருக்கிறேன், எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுவோம், பரீட்சை தெய்வம், பரீட்சை என்னதை அனுமதிச்சார், பரிகாரம் எனக்காய் கருதிட்டுண்டு. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சார், പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്ന് അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നമ്പിക്കയോടെ ദൈവം എനിക്ക് അനുകൂലം, ദൈവം എനിക്ക് അനുകൂലം. அது நன்னா, என் தேவன் எனக்கு அனுகூலமாயிருப்பதை நான் அறிவேன், நன்றாய் அறிவேன். ஜீசஸ், ஆமென். தெய்வம் அனுகூலமெங்கில், தெய்வம் அனுகூலமெங்கில் ஆர் எனக்கு எதிராயிடும்? அவர் எனக்கு அனுகூலமாயிருந்தார், எனக்கு எதிராக எழும்புகிறவன் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஷரபா பலதரியாதரா. பரீட்சை എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു. மகிமை 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 மகிமை. ஒரு விஷயம் கூட, எரிதியில் வீணாலோ എരിതിയിൽ വീണാലോ അവിടെ ഞാൻ ഏകനല്ല. எரிதியில் எதை அனுமதிக்கணுமோ அனுமதிங்க ஆண்டவரே, எப்படி நடத்தணுமோ நடத்துங்கப்பா. எனக்கு நம்பிக்கை உண்டு. விழுந்ததோ தீல ஆவே ஜீசஸ், ஹalleluya. சொல்லுவோம், பரீட்சை தெய்வம், பரீட்சை என்ற தெய்வம். പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ജീസസ്, എന്തിനെന്ന് கேட்கலப்பா. நன்றி நன்றி. அப்படியே சொல்லுவோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. தேவனுக்கு glory ஷாலா ராகா பாலா. ஆமென் ஆமென். வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. ஜீசஸ், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. ஒரே ஒரு வார்த்தை, அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். பாடுவோம், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்ப ஜெயித்தவர். யுத்தத்தில் வல்லவர், ஜெயித்தவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஆமென். ஜெயம் கொடுக்கிறவரே, ஜெயம் கொடுக்கும். ஆமென் ஆமென் ஆமென். அவருக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர்.
நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். மகிமை. ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டவர்கள், யோபுவின் வாழ்க்கையில கர்த்தரின் செயலின் முடிவை படித்தவர்கள், நிச்சயா உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். யோபுவின் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அவருக்கு செய்வது எளிது. அவருடைய செயலின் முடிவு அது அதிசயமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டீர்களே. ஆமென். யோபு நிறுத்தி கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென். நான் ஒருவன் வாழ்க்கையில இருந்தா அவன் வாழ்க்கையில அவருடைய செயல் எப்படி இருக்கும் என்பதை அவர் யோபுவை நிறுத்தி காண்பிக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் சொந்தங்கள் நடுவில் என்ன நிறுத்தி அவர் காண்பிக்க விரும்புகிறார்? ஆமென். அவர் ஒரே ஒரு விஷயம், 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் மூலமா உங்க செயலை வெளிப்படுத்த நீங்க விரும்புறீங்கன்னா எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு நன்மைக்காக நீங்க நடத்தட்டா, நீங்க மகிமைப்பட எப்படி நடத்தணும் அதுதான் யோபுவை நிறுத்தி. யோபு அதனாலதான் கேட்காமலே அனுமதிக்கிறார். ஏன்ப்பா அனுமதிக்கிறீங்க யோபுவே? நான் யாருங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீ எனக்காக இந்த பாதையில நில்லு. நீ நில்லு. என் செயலின் முடிவை நான் காண்பித்து சகல கண்களும் கண்டு வந்து சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் உன் தேவன் ஒருவரே. ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஆராதனையில எப்படி நடத்தணும்? நடத்துங்க ஆண்டவரே. உங்க செயலை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தி அது நிமித்தம் உங்க நாம மகிமைப்படுமானா, என் பாதை எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீர் என்னை எப்படி நடத்தணும் நடத்துவீராக. அப்படி அவர் நடத்துகிற பாதை அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காக, என்னை நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் எனக்கான யாவும். நம்புறவங்க நம்பிக்கையோடு சொல்லுவோம், எங்க கைகள் கூறுகவில் என் வாழ்க்கை மூலம் நீர் மகிமைப்பட விரும்பினார். ஆண்டவரை, என்னை எப்படி நடத்துங்க. எனக்கு நிச்சயம் உண்டு, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். கூடாதது எதுவும் இல்ல, உம்மா கூடா. இயேசுவால் சொல்லுங்க, சகலத்தையும் உருவாக்கிறீர், சகலத்தையும் நீ உந்தன் வார்த்தையாலே நீ சகலத்தையும் நீ. என்ன நீங்க தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னது கரத்தினால் செய்து நிறைவேற்று. என் வாழ்விலும் நீர் தீர்மானித்ததை, நீர் குறித்ததை ஏற்ற காலத்திலே எல்லா கண்களும் வந்து பார்க்கும். ஆவே, உங்க கைகள் எப்படி யோபுவின் சொந்தங்கள் நடுவில் கர்த்தரோ யோபு விசேஷமாய் வைத்தாரோ, அப்படி உங்கள் சொந்தங்கள் நடுவில் உங்களை கர்த்தர் விசேஷமாய் வைக்க கர்த்தர் இன்று சில பாதையை நடத்துகிறார். சபையே, நம்பி நடங்க, நம்பி முன் செல்லுங்கள். ஆமே, யோபுக்கு செய்த தெய்வம் உங்களுக்கு செய்ய வல்லவர். கூடாதது எதுவுமே
இயேசுவா இயேசுவா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் நம்பு என் நேசர். யார் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை. சொல்லுங்க, அகல ஆழ உயரமா ஆக எவ்வளவு அன்பு கூர்ந்தா. என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவி. என்ன துன்பங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் சபை சத்தம் கேட்கட்டும். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர்